தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 39 முதல் 42 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 40வது வாக்கியம், சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். தெய்வம் உன்னையும் என்னையும் விரும்புவது, இதுவும் நீங்களும் நானும் அவரைப் போலவே மாற வேண்டும் என்று தெய்வம் விரும்புகின்றார். அதான் பிலிப்பிற்கு உள்ள திருமுகத்தில் நான் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம், கிறிஸ்துவின் மனநிலையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றுக்கொள்கிற சமயத்தில் நீங்கள் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற மக்களாக நாம் மாறுகின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு மகனாக மகளாகத்தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் தேர்ச்சி பெற வேண்டும். தேர்ச்சி பெற்றவன் குருவை போல இருப்பார். யார் என்னுடைய குரு? இயேசு கிறிஸ்து என்னுடைய குரு. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கவில்லை என்றால் நான் இன்னும் தேர்ச்சி பெறவில்லை என்று அர்த்தம். அப்படி என்றால் நான் இன்னும் படித்து கொண்டிருக்கின்றேன். அப்படி என்ற அர்த்தம் என்பதுனா இன்னும் நான் வாழவில்லை, இன்னும் நான் பாவத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒழிய இன்னும் அந்த புண்ணிய நிலைக்கு வரவில்லை. அப்போது நான் நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்து, அடிக்கடி பாவசங்கீதம் செய்து, இறை வார்த்தையை படித்து பாவசங்கீதம் செய்து இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்ற சமயத்தில் மட்டுமே தான் இதோ நான் அந்த தேர்ச்சி நிலைக்கு நான் வருவேன், நான் தேர்ச்சி பெறுவேன். தேர்ச்சி பெறுகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்துவை என்னால் பிரதிபலிக்க முடியும். அன்பானவர்களே, நீங்கள் நானும் அவருடைய உறவிலும் சாயலும் மட்டுமல்ல, அவருடைய குண அம்சங்களையும் பெற்று அதுபடி வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்களை மூடி மன்றாடுவோம். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய உறவிலும் சாயலும் மட்டுமல்ல, உம்முடைய குண அம்சங்களையும் பெற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி நாங்கள் வாழ கிருபை தந்துள்ளோம். உண்மையை நாங்கள் பிரதிபலிக்கும் வண்ணமாக எங்களை தயார்படுத்தியுள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.